ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நேரடியாக திருமலை மற்றும் திருப்பதியில எங்கேயுமே கிடைக்காது. இந்த தரிசன டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 6 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த தரிசன டிக்கெட் அவசியமாக நீங்க புக் பண்ணணும். இந்த தரிசன டிக்கெட்டுகளை 3 மாதங்களுக்கு முன்னதாகவே ஆன்லைன்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஏப்ரல் மாதத்துல திருமலை தரிசனத்திற்கு போவதாக இருந்தால் அதனுடைய தரிசன டிக்கெட்டுகளை நீங்க ஜனவரி மாதத்திலே புக் பண்ணிடணும். மே மாதம் திருமலை தரிசனத்திற்கு போறதுக்கு பிப்ரவரி மாதத்திலேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிடணும். இப்போ நாளை ஜனவரி 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் ஒரு முறை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 30 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் இதே தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த 3க்குமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். 30 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாள்ல இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்க தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலுமே இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது பொருந்தும். அதே போல ஒரு முறை இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டோம்னா அதற்கடுத்து அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. அதே போல ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நாங்க 6 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணோம், இப்ப 2 பேரால வர முடியல, அவங்களுடைய 2 பேரினுடைய ஆதார் கார்டை வைத்து அவங்களுக்கு பதிலாக வேற யாரையாவது நாங்க தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாமான்னுலாம் சிலர் கேட்கிறீங்க. அப்படியெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போக முடியாது. டிக்கெட் யாருக்கு புக் பண்ணணுமோ அவங்கள ஒரு சிலரால வர முடியலன்னா அவங்களுடைய டிக்கெட் வைத்தோ அல்லது ஆதார் கார்டு வைத்தோ நம்ம வேறு யாரையுமே அழைச்சிட்டு போக முடியாது. இந்த டிக்கெட் புக் பண்ண பிறகு சிலர் என்ன கேட்கிறீங்கன்னா, எங்களால போக முடியல, இப்போ அந்த டிக்கெட் கேன்சல் பண்ணா எங்களுக்கு அந்த தரிசன டிக்கெட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுமா என்று கேட்கிறீங்க. அதுவும் நமக்கு ஆகாது. கேன்சலேஷன் ஆப்ஷன் கிடையாது என்பதனால ரீஃபண்ட் ஆப்ஷனும் கிடையாது. நீங்க இந்த மாதத்திலேயோ அல்லது கடந்த மாதங்கள்லேயோ வேறு ஏதாவது நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும், அதாவது ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் அல்லது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் என்று எந்த டோக்கன் வாங்கி தரிசனத்திற்கு போயிருந்தாலும், எந்த தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தாலும், லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருந்தாலும் கூடவே இந்த டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணிக்கலாம். அந்த தரிசன டிக்கெட் எல்லாம் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை வைத்து இந்த ரூபாய் தரிசன டிக்கெட்டும் தேவைப்பட்டால் நீங்க சேர்த்து புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி இந்த தரிசன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 6 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல நம்ம டிடிடி ரூம் புக் பண்ண முடியுமா என்றால், ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே நேரத்தில் மினிமம் 2 நபர்களுக்கு இந்த தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஒருத்தருக்கு மட்டும் நீங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல திருமலை அல்லது திருப்பதியில ரூம் புக் பண்ணிக்கலாம். தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. இப்போ ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே ஒரு அகாமடேஷன் மட்டும்தான் எனேபிள் ஆகும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க 6 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே ஒரே ஒரு அகாமடேஷன், ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் நம்ம அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து புக் பண்ண முடியும். இப்போ ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 6 தரிசன டிக்கெட் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்திற்கு 3 கப்பிள்ஸ்க்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. கூடவே உங்களுடைய 4 குழந்தைகளும் வர்றாங்க. 10 பேராலையும் ஒரே ரூம்ல எங்களால தங்க முடியாது, குறைந்தது 2 ரூம் எங்களுக்கு தேவைப்படும் என்று சொல்லப்படக்கூடியவங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கேற்றாற் போல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வேற வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ரூம் தேவைப்படுதுன்னா முதல் 3 நபருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த தரிசன டிக்கெட்டும், மீதம் இருக்கக்கூடிய 3 நபருக்கு வேறொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ நீங்க ரூம் புக் பண்ணும்போது டோட்டலா உங்களுக்கு 2 ரூம் கிடைச்சிடும். இதே 3 ரூம் தேவைப்படும் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கும், இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கும், மற்றும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 பேருக்கும். ஸோ 3 மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பருக்கும் ஒரு ரூம் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 3 ரூம் கிடைச்சிடும். இது போல் உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் நம்பர் ஆஃப் பர்சன் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணும்போது ஞாபகத்தில் இருக்க வேண்டிய விஷயம், ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணாதான் அகாமடேஷன் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இந்த விஷயம் தெரியாம நாங்க 6 பேருக்கும் சேர்த்து ஒரே மொபைல் நம்பர் லாகின்லயே டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இப்ப எங்களுக்கு ஒரு ரூம் தான் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு ரூம்லயே நாங்க எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாமான்னா தாராளமாக தங்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் நம்ம தங்கிக்கலாம். நமக்கு ரூம் புக் பண்ணும்போது 2 பேரினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூம்ல எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். அடுத்து டிக்கெட் புக்கிங் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இந்த தரிசன டிக்கெட் தப்பே இல்லாமல் புக் பண்ணுறதுக்கும், வேகமாக புக் பண்ணுறதுக்கும், டிக்கெட் உறுதியாக கிடைப்பதற்கும் நோட் பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் அல்லது மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயம் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சேனல்ஸினுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். புக்கிங் 10 மணிக்கு எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகும். 9:55 உங்களுடைய மொபைல் மற்றும் உங்ககிட்ட 2 மொபைல் இருக்குன்னா 2 மொபைல் அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு மொபைல் ஒரு டெஸ்க்டாப் இருக்குன்னா எல்லா டிவைசஸ்லையுமே நீங்கள் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட் ஓப்பன் செய்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. சரியா 10 மணி ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே தர்ஷன்ஸ் ஐக்கனுக்கு கீழே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஐக்கன் இருக்கும், அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தகவல் கொடுத்துருப்பாங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்கை கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இப்போ நீங்கள் எந்த டிவைசஸ் எல்லாம் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு மற்ற டிவைசஸ் எல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் புக்கிங் வரைக்குமே எல்லா டிவைசஸும் லாகின் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க என்று எல்லா டிவைசஸும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாக் அவுட் ஆகிடும். அந்த எரர் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து எல்லா ப்ராசஸும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்கக்கூடிய டிவைசஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்த உடனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிஸ்பிளே ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்த உடனே ஏப்ரல் மாதத்திற்கான கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேதி செலக்ட் பண்ண பிறகு தரிசன ஸ்லாட்ஸ் நமக்கு வரிசையாக டிஸ்பிளே ஆகும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. தரிசன ஸ்லாட்டுக்கு மேலே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் என்ற ஆப்ஷன் 1 முதல் 6 வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தரிசன ஸ்லாட் செலக்ட் செய்த பிறகு கீழே உண்டியல் அமௌண்ட்டுக்கும் அடிஷ்னல் லட்டுவுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க, ஒமிட் பண்ணிவிடுங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ண உடனே நம்முடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணக்கூடிய அந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மற்றும் பில்கிரிம் டீட்டெயில்ஸினுடைய தகவல்களை தான் நீங்கள் நோட் பேட்லேயோ அல்லது மொபைல் கிளிப்போர்ட்லேயோ ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கும் பட்சத்தில் டக்கு டக்குன்னு நம்ம பேஸ்ட் பண்ணிகிட்டே போயிடலாம். இந்த ப்ராசஸும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதற்கு கீழே கண்டினியூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நம்ம முதல் 2 பக்கங்களில் செலக்ட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே பேமெண்ட்டுக்கான பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த தரிசன டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் யூபிஐ. இதில் எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும், எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை செலக்ட் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் செய்து முடித்த பிறகு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கீழே
டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது, கீழே டிக்கெட் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கலன்னா உங்களுடைய டிக்கெட் மோஸ்ட்லி புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மறுபடியும் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகாமல் உங்களுடைய அமௌண்ட் மட்டும் பேங்க்ல இருந்து டெபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ அதில் எந்தவித இஷ்யூஸும் கிடையாது. அடுத்து இந்த டிக்கெட் புக் பண்ணும்போது வரக்கூடிய சில காமனான எரர்ஸ் பற்றி பார்க்கலாம். பில்கிரிம்ஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ். திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக் பை சம் அதர் பில்கிரிம்ஸ். இந்த எரர் காமனாக வரும். இந்த எரர் வரும் பட்சத்தில் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ண அந்த தேதியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே செலக்ட் பண்ண அந்த தரிசன ஸ்லாட்டை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு தரிசன ஸ்லாட், எந்த ஸ்லாட்டில் அதிகமான தரிசன டிக்கெட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இது போல் எரர் வரும் பட்சத்தில் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் அந்த பேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய பேக் லிங்கை கிளிக் பண்ணிட வேண்டாம். நீங்கள் பேக் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ச்சுவல் கியூ டைம் காமிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம எல்லா டேட்டாவும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம செய்யும் பட்சத்தில் டிக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். அடுத்து வரக்கூடிய எரர், யூ ஆல்ரெடி ஹேவ் அ தர்ஷன் அண்டர் 30 days தர்ஷன் பீரியட் அப்படின்ற எரர் வரும். அதாவது 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் இந்த எரர் வரும். ஸோ உங்களுடைய தரிசன நாளில் இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் மறுபடியும் இதே ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் மல்டிபிள் டிவைசஸ்ல இருந்து வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸில் 2 அல்லது 3 நபர் நீங்கள் எத்தனை டிவைசஸில் ட்ரை பண்ண போகிறீங்களோ அத்தனை டிவைசஸ்லையுமே சைமல்டேனியஸாக புக் பண்ணால் மட்டுமே தான் எல்லாருக்குமே தரிசன டிக்கெட் கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 டிவைசஸ்ல இருந்து ஒரு டிவைஸில் 4 பேருக்கும் இன்னொரு டிவைஸில் 4 பேருக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 பேர் 2 மொபைல் நம்பரில் சேம் டைம் லாகின் செய்து சேம் டைம் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலர் கேட்கக்கூடிய டவுட், இப்போ நாங்கள் 4 பேருக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எங்களோட வரக்கூடிய இன்னொரு 2 பேருக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் ரிப்போர்ட்டிங் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் 6 பேரும் சேர்ந்து சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாகவோ அல்லது இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்டான ஏடிசி சர்க்கிள் வழியாகவோ போக முடியுமான்லாம் கேட்குறீங்க. நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய டிக்கெட்டில் என்ன ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்டில் மட்டும்தான், அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகும். ஸோ நீங்கள் எங்கே தரிசன டிக்கெட் வச்சுருக்கீங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வழியாக போனால் மட்டும்தான் உங்களுடைய தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகும். வேற தரிசன டிக்கெட் வைத்து நீங்கள் வேற ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வழியாக போகும் பட்சத்தில் தரிசன டிக்கெட் ஸ்கேன் ஆகாது, நம்மளை தரிசனத்திற்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஏடிசி சர்க்கிள் வழியாக தான் போகணும். சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வழியாக தான் போக முடியும். வேற டைப் ஆஃப் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே தரிசன டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்ட் வழியாக கண்டிப்பாக போக முடியாது. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.